பயந்து சாகிறவர்களாக இருந்தால், பயந்து தயங்குகிறவர்களாக இருந்தால், காற்றையும் கடலும் பார்த்து மிரளுகிறவர்களாக இருந்தால் போய் சேர முடியாது, அந்த சுதந்திரத்தை அடைய முடியாது. உங்களுக்கு அதை வச்சிருந்தா கூட நீங்கள் அதை அடைய முடியாது விசுவாசத்திலே செயல்படாவிட்டால். விசுவாசத்தில் செயல்பட்டா எப்பேற்பட்ட காற்றும் கடலே கூட அமைதலாகிவிடும். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீ மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கதரேன் என்ற இடம் ஒரு இருண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. பிசாசின் ஆவிகள் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகள் அங்கே அதிகமாக இருக்குது. இயேசு சொல்கிறார், அங்கே போவோன்னு 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரல. அங்கே போய் பிசாசை விரட்டி வியாதியஸ்தலை சொஸ்தமாக்கி விடுதலை பிரகடனப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு அறிவித்து அந்த எல்கைக்கே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வரும்படியாக தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றார். இருக்கீங்களா? அப்போ என்ன நோக்கத்தோடு போகிறாங்க? இயேசுக்கு என்ன நோக்கம்? அவர் ஒரு சுதந்திரர். அவர் சும்மா பூமியை ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறதுக்கு வரல. பிசாசு எடுத்து போட்ட அந்த எல்கைகளை, பிசாசு எடுத்துக்கொண்ட அந்த ஊர்களை, நாடுகளை, பிரதேசங்களை, இருள்மயமாக்கி இருக்கிற அந்த இடங்களை அவனிடத்திலிருந்து பிடுங்கி ஒளிமயமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு வருகிறார். இருக்கீங்களா? அதுக்கு தான் வர்றாரு, சும்மா ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு?
பிசாசு இப்படி பண்ணி வச்சிருக்கிறான். நான் வந்து சுதந்திரர், பிசாசு எடுத்து போட்டதை சொந்தமாக்கும்படியாக வந்திருக்கிறேன், பிசாசு கெடுத்து போட்டதை சரி பண்ணும்படியாக வந்திருக்கிறேன். ஒவ்வொரு எல்லையா பிரவேசிப்பேன், ஒவ்வொரு பிரதேசமாய் செல்லுவேன், ஒவ்வொரு நாடாக செல்லுவேன், ஒவ்வொரு ஊராக செல்லுவேன், பிசாசை விரட்டுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். அந்த நோக்கத்தோடு தான் போறார். இருக்கீங்களா? அப்படிதான் போறாரு பாருங்க. எத்தனை பேர் வழங்குதலாம் சொல்றது? இப்படி பார்க்கணும். சும்மா நம்ம குறுகிய மனப்பான்மையோட பார்க்கக்கூடாது. அந்த நோக்கத்தோடு தான் போகிறாரு. அப்போ ஒரு பெரிய வேலை. என்ன வேலை? சுதந்திரிக்கணும். எதை சுதந்திரிக்கணும்? அந்த எல்கையே சுதந்திரிக்கணும். எதுக்கு சுதந்திரிக்கணும்? ஏன்னா அது அந்த எல்கை வந்து பிசாசு சுதந்திரிக்கக்கூடாது, பிசாசு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடாது, பிசாசு அங்கே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, பிசாசு அங்கே இருளடைய செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். இது அவர்களுக்கு சொந்தம், அது அவர்களுக்கு அறிவிக்க வேணும். அதுக்காக தான் போகிறாரு. ஆனால் போகும்போது இதுக்கு தடை செய்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஏன்னா அவன் இவ்வளோ நாள் எல்லையை பிடிச்சிட்டு சும்மா விடுவானா? அவன் டெரிட்டரி, அது அவனுடைய பிரதேசம், அது அவன் ஆண்டு கொண்டு வந்த இடம். அவன் சும்மா விடுவானா? அவனுக்கு வந்து ஆள் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அட்வான்ஸாக காற்றையும் புயலையும் அனுப்புகிறான் அவன் வழியிலேயே. அதனால தான் புயல் அடிக்குது பாருங்க. அதனால தான் அங்கே அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது. உடனே இவர்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இயற்கை சூழ்நிலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், சுதந்திரவாளிகளாக வாழ வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாமல் வெறும் சூழ்நிலையை பார்க்குறவர்களாக இருந்தால் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது. ஒன்றையும் தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்றால், சூழ்நிலையில் பார்க்க போகிறோம், காற்றையும் கடலையும் தான் பார்க்க போகிறோம், புயலையும் தான் பார்க்க போகிறோம், பயப்பட தான் போகிறோம், இப்படியே தான் வாழ போகிறோம். நம்ம மாற்றிக்கவே போகிறதில்ல, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவே போகிறதில்ல அப்படின்னு சொன்னால், பைபிளில் 1000 வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கலாம். இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து வலது பார்சத்தில் உட்கார்ந்துருந்து நமக்கு வழிக்கரைஞராக இருந்து எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்குறதுக்காக அவர் காத்துட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்காது. ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறது கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? விசுவாசத்தில் தான் சுதந்திரிக்கணும் பாருங்க. அப்போ வந்து இவர்கள் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதில் பங்கெடுக்கிறாங்க இவங்கெல்லாம். ஓஹோ, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இதுதான் பங்கெடுக்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதில் அவன் வந்து காற்று அடிச்சு விட்றான். அவனுக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஐயோ இவர் வந்தாருன்னா நம்ம ஓட வேண்டியது தான், அதனால் கடல்லையே படகை கவுத்துருவோம்னு சொல்லிட்டு அவன் படகை கொஞ்சம் லேசாக அப்படி ஆட்டுறான். லேசாக காற்று அடிக்குது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க? ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்கெல்லாம் முழுமையாய் பங்கெடுக்கிறார்கள். அதில் எந்திரிச்சு நின்று அவரை எழுப்பி தலானியை பிடுங்கி, எந்திரியும், உமக்கு கவலை இல்லையா? சாக போகிறோம், அப்படியே சாக வேண்டியதானே, இவரை வேற கவலைப்படுத்திட்டு சாகணுமா? சிலர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. என்னன்னா கேட்கல, எங்களை பற்றி ஒன்றும் கவலையே இல்லையா? ஏன் 2 பேர் சேர்ந்து, இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து கவலைப்பட்டா திங்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் வியாதியெல்லாம் சோகமாயிடுமா? இல்லை பொருளாதாரம்லாம் நல்லா ஆகிடுமா? இல்லை குடும்பம்லாம் ஒன்றாயிடுமா? இன்னும் 2 பேர் கூட சேர்த்துக்கிட்டா கவலைப்படுறதுக்கு சிலர் இருக்கிறாங்க. தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக கவலையோடு நீங்கள் கொஞ்சம் இருங்க, அப்புறம் அவங்கள கவலையோடு அங்கே வச்சிடுறது. அப்புறம் இன்னொரு ஊருக்கு ஃபோன் பண்ணி, நீங்களும் எங்களுக்கோட கவலையோடு எங்களுக்காக, எல்லாம் ஊரெல்லாம் இவங்களுக்காக கவலைப்பட்டு இருக்குது. ஒரு ஊராக லாங் டிஸ்டன்ஸில், உள்ளூர் வெளியூர் எல்லா இடத்துலையும் இவங்களுக்காக கவலை என்கிற அந்த இதுதான் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். விசுவாசம் காணும். படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, பிடிச்சி எழுப்புறாங்க, கவலை இல்லையான்னு. அவர் எந்திரிச்சு அதட்டுறாரு. 2 பேருடைய ரியாக்ஷன்ஸை பாருங்கள். ஒருத்தர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிசாசு வந்து இவர் அங்கே வந்துடாதபடிக்கு தடுக்கிறான். அதுதான் அவனுடைய நோக்கம். ஏன்னா அங்கே அவன் ஆண்டுகிட்டு இருக்கிறான். இப்போ புதுசாக ஒரு ஆள் வர்றாரு, கண்டிப்பாக ஓடணும். அவன் தெரியுது, அவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். வர முடியாதபடிக்கு தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறோமோ பண்ணுறான். இதை விசுவாசத்தினால மேற்கொள்ளணும். இந்த தடைகளை மேற்கொண்டு அங்கே போய் செல்லணும். அக்கறைக்கு போயே ஆகணும். இவங்க என்ன சொல்லிக்கணும்? வாயை திறந்து. ஆனால் நம்ம ஆள் சொல்லிட்டாரு அக்கறைக்கு போவோம்னு. அவர் பெரிய அற்புதர். அவர் தலாணி போட்டு தூங்கிட்டு இருக்கிறார். ஏதோ விஷயம் இருக்குது, அவருக்கு தெரியுது. அதனால பேசாமல் யாராவது ஒரு வாயை திறந்து, காற்றே கடலை இறையாதே அமைதியாருன்னு சொல்லியிருந்தா அது அமைதியாக இருந்திருக்கும். அதை விட்டு போட்டு இவங்க அதில் பங்கெடுக்கிறாங்க. ஐயோ காத்து பிரதர், ஐயோ புயல் பிரதர், ஐயோ படகு அப்படியே கவுந்துரும் போல இருக்குது பிரதர், இன்னும் கொஞ்ச நேரம் தான் போயிட்டு இருக்கோம் பிரதர். சிலர் அதெல்லாம் ரொம்ப கிறிஸ்தவங்க ரொம்ப சரியான ஆளுங்க பாருங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே, ஆண்டவரே நான் ரெடி, ஆண்டவரே
இன்னைக்கு அழைச்சாலும் நான் வந்துடுறேன். ஒருவேளை இந்த காற்று எனக்காக தான் அடிக்குது போல இருக்குது, இன்னைக்கு தான் நான் மோட்சம் போகிற நாள் போல இருக்குது, ஒப்படைச்சிருவாங்க. இவங்கள சாத்தான் பார்க்குறான், நல்லா ஒப்படைச்சிட்டாரு, போய் சேரட்டும், இவர் உலகத்தில் இந்த தொல்லை தான், அங்கே போட்டுன்ட்டு அனுப்பிச்சி விட்ருவான். நீங்கள் பரலோகம் போகிறத பற்றி பிசாசு கவலைப்படல, இங்கே உலகத்துலேருந்து அவனுக்கு நச்சு கொடுத்துட்டு இருக்காத பார்க்குறான். அவன் அவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு போய் தொல்லைட்டுன்னு விட்டுறான். அவன் இங்கே வந்து அவன் ஊரில் வந்து அவனை தொல்லைப்படுத்திட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதுதான் அவனுக்கு. அப்போ பாருங்கள், பாருங்கள், அக்கறைக்கு போவோம்னா கடவுள் நமக்காக ஒரு லக்கை வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு எல்கையை வைத்திருக்கிறார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சில காரியங்களை வைத்திருக்கிறார். பயந்து சாகிறவர்களாக இருந்தால், பயந்து தயங்குகிறவர்களாக இருந்தால், காற்றையும் கடலும் பார்த்து மிரளுகிறவர்களாக இருந்தால் போய் சேர முடியாது, அந்த சுதந்திரத்தை அடைய முடியாது. உங்களுக்கு அதை வச்சிருந்தா கூட நீங்கள் அதை அடைய முடியாது, விசுவாசத்திலே செயல்படாவிட்டால். விசுவாசத்தில் செயல்பட்டா எப்பேற்பட்ட காற்றும் கடலே கூட அமைதலாகிவிடும். இருக்கீங்களா? கடல் கொந்தளிப்பு கூட, அவ்வளோ பெரிய கடல் கூட, எதுக்கிட்ட விளையாடினாலும் கடல் விளையாடக்கூடாதுன்னுவாங்க. அப்பேற்பட்ட கடலை கூட மனுஷனுடைய விசுவாசத்துக்கு கட்டுப்படுகிறது. அதனால தான் இயேசு சொல்றாரு, ஏன் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அப்போ என்ன அர்த்தம்? நான் மட்டும் இல்லை, நீங்களும் இதை பண்ணி இருக்கலாம்னு அர்த்தம். பாருங்க, ஜனங்க வந்து உலகத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் கர்த்தரை ப்ளேம் பண்ணுறாங்க. கர்த்தர் ஏன் அதை அனுபவிச்சார், கர்த்தர் ஏன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் ஏன் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் பண்ணல. பாருங்கள், கர்த்தர் மனுஷன்ட்டு தான் உலகத்தை கொடுத்தார். முதல்ல மனுஷன் தான் பிசாசுக்கிட்ட அதை கொடுத்துட்டான். இப்போ பிசாசு உலகத்துக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான், ஆனால் நமக்கு அதிபதி இல்லாமல். ஹலோ, அது ரொம்ப கிளியராக இருக்கணும். உலகத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு யார் அதிபதி? நமக்கு இயேசு தான் அதிபதி, சபைக்கு அவர் அதிபதி. இவன் வந்து இந்த கும்பலுக்கு அதிபதியாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் அதிபதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம். நம்மளை என்ன பண்ண சொல்கிறாரு? சரி, நான் உலகத்தில் உன்னை எதுக்கு வச்சுருக்கிறேன்? இவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நான் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து உன்னை மறுபடியும் சுதந்திரராகிறதுக்காக தான் மறிச்சிருக்கிறேன். அதனால் நீ சும்மா உலகத்தில் வாழ்ந்துட்டு வெறும் ஜெபம் பண்ணி கோயிலுக்கு போய்ட்டு வந்துடாத பரலோகத்துக்கு. நீ என்ன பண்ண, அங்கே இருக்கிற காலத்தில் உலகத்தை சுதந்திரித்துக்கொள். பிசாசின் கரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிற வேலையில் நீ இறங்கு, உலகத்தை சுதந்திரிக்கிறவனாக இரு, பிசாசை தோற்கடித்து உன்னுடைய வேலை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? மனுஷனை வச்சு தான் கர்த்தர் பண்ணுறார் எல்லாத்தையும். திருப்பவும் லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு. லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாங்கன்னாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? 2 பேரா 70 பேர் எடுத்து அனுப்புகிறார். 35 டீமாக போட்டு அனுப்புகிறார், 2 பேரா. அப்புறம் சொல்கிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, எல்லாம் வந்து கர்த்தரை ப்ளேம் பண்ணுறாங்க இல்லையா? கர்த்தர் ஏன் அப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் ஏன் அப்படி? கர்த்தர் ஒன்றும் மனுஷன் இல்லாமல் ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அறுப்புக்கு வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியாக இருக்குது. பிரச்சனை, ஆள் தேவை. 70 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் அவ்வளோ பெரியவர், அவர் நினச்சா 700 பேரை கூட எழுப்பலாம், 7000 பேரை கூட எழுப்பலாம், 70000 பேரை எழுப்பலாம், 7 லட்சம் பேர் அனுப்பலாம், எவ்வளோ வேணால் அனுப்பலாம். ஏன் அவர் அனுப்பக்கூடாது? அவர் அனுப்புறதை விட்டுப்பட்டு நான் அவர் என்ன சொல்கிறாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றார். வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நாம் வேண்டிக் கொள்ளாமல் கடவுள் இந்த பூமியில் வந்து ஒன்றுத்தையும் செய்கிறது. அவர் அனுப்புறதுக்கு ரெடி, அவர் இதெல்லாம் செய்ய ரெடி. ஆனால் நாம் வேண்டிக் கொண்டதின் பேரில் தான் அவர் செய்ய முடியும். ஏன்னா பூமி நம்ம கையில் இருக்குது. அதனால சொல்லியிருப்பாருங்க, பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும். ஏன் அவர் சித்தம் தான் இருக்குது, அவர் பாட்டி செஞ்சுட்டு போட்டுமே, நம்மள என்ன கேட்குறது? அவர் இல்லை இல்லை நீ காட்ட தான் செய்வேன்றார். அதெல்லாம் ஜான் வெஸ்லின்னு சொன்னார், பல வருஷங்களுக்கு முன்னால் சொல்லிட்டாரு. மனுஷன் கேட்காமல் தேவன் இந்த பூமியில் ஒன்றையும் செய்வது கிடையாது. இப்போ நம்ம எவ்வளோ கீ ஃபிகர்னு பார்த்துங்க, நம்ம எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில்.
நம்ம எவ்வளவு முக்கியம் அந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களில் நாம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறோம் என்பதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நான் என்னங்க, நான் இந்த பெருங்கடலில் ஒரு சிறு துளி, ஒருத்தர் சொல்கிறாரு. கடவுளை பெரிய கண்டுபிடிப்பு ஒரு பெருங்கடலில் சிறு துளி. வேதம் சொல்லுது இந்த பெருங்கடலில் ஒரு வார்த்தையில் அதட்டக்கூடிய ஆள் நீங்கள். அப்பேற்பட்ட ஆள் அதை கவனிக்கலை, அதை விட்டு போட்டு நான் அந்த பெருங்கடலில் சிறு துளி. எந்த பைபிள் வாசிக்கிறீங்க நீங்கள்? ஹலோ, இந்த பெருங்கடலையும் பெருங்காற்றையும் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் குவாய்ட்னா குவாய்ட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆள் நீங்கள். நீங்கள் யார் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் வரணும். அப்போ நம்ம ஒரு கீ பாருங்க, நம்ம கேட்கறது தான் இங்கே நடக்கும். நான் வேலையாட்கள் அனுப்பும்னு நான் வேண்டிக் கொண்டால் அவர் செய்கிறார், எழுப்புகிறார் வேலையாட்களை. நான் வேண்டிக் கொள்ளாமல் ஒன்று நடக்க போகிறது. அதனால தான் ஆதாமை வச்சு வேலை செஞ்சார். ஆதாம் போனோன்னு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிறகு இயேசுநாதரே, அதாவது தேவனுடைய குமாரனே, திருத்துவத்தின் 2ஆம் நபரே மனுஷனாகி மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்குள்ள வந்தார். ஏன்னா ஒரு மனுஷன் தான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த உலகத்தில். அதான் லீகல், சட்டப்படி அப்படி தான் பண்ண முடியும். அதனால தான் அவருடைய குமாரனையே மனுஷனை அனுப்பிச்சாரு. இப்போ ஏன் நாம தேவை? நம்ம ஏன் போக சொல்கிறார் உலகம் எங்கும்? ஏன்னு சொன்னால் மனுஷன் தான் தேவை. அப்போ மனுஷன் எவ்வளோ பெரிய கீன்னு பாருங்க. ஆனால் நம்ம மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து மனுஷராகவே முதல்ல தங்களை பார்க்கறது இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், ஆண்டவருக்காக நான் ஒரு கழுதையாக இருக்கிறேன். கடவுளை மனுஷனாக இரு முதல்ல, ஏன் கழுதையாக இருக்கிறேன்? இல்லைங்க, இயேசுவை சுமந்த கழுதை போல அடியேனும் ஒரு கழுதையாக இருக்கிறேன். கழுதையாக இருக்கிறது இருக்கட்டும், குதிரையாக இருக்கிறது இருக்கட்டும், மனுஷனாக இருக்கணும். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனாக முதல்ல இருங்க. தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எதற்காக உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரோ அதற்காக வாழுங்கள். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ பாருங்க, அப்போ காமிச்சேன் இல்லையா, வேலையாட்கள் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டால் தான் அவர் அனுப்பார். அவராக ஒன்றும் செய்யறது கிடையாது, நாம் வேண்டிக் கொள்றது தான் நடக்கும். அப்போ நம்ம வேண்டிக் கொள்வது எவ்வளோ முக்கியம், நம்ம ஜெபம் எவ்வளோ முக்கியம். நாம் கேட்காம ஒன்றும் தீங்க செய்கிறது அவர் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கடவுளுடைய பிரின்சிபிள்ஸ். பாருங்கள், எப்படியும் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹலோ, நீங்கள் பேங்க்கில் போய் சொல்லி பாருங்கள், இருக்குது 1 லட்சம், போய் அங்கே நின்னா கொடுப்பாங்க. செக்கை கொடுத்தா தான் காசு கொடுப்பாங்க. உங்கள் கையெழுத்து கரெக்டாக இருக்கணும், அது எப்படி எழுதணுமோ எழுதணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? சும்மா அங்கே நின்றுட்டு தான் என்ன இங்கே வேலைன்னு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். இல்லை எனக்கு பேங்க்கில் 1 லட்சம் இருக்குது அப்படின்னு முடியாது. 1 லட்சம் இருக்கட்டும், 10 லட்சம் இருக்கட்டும், செக்கை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அவங்க ஒரு முறை வச்சுருக்கிறாங்க, கர்த்தர் ஒரு முறையை வச்சுருக்காரு. அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவார், எப்படியாவது செய்வார். அவர் என்னமோ பண்ணுவார், நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் என் இஷ்டப்படி நடந்துக்குவேன், அவர் இஷ்டப்படி என்னமோ பண்ணிட்டோம், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் சொல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளாமல் இது நடக்காதுன்றார். நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். அப்போ நம்ம தான் கீ. அங்கே 17ஆம் வசனத்தை பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலேயே 17ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இல்லை கவனிங்க, சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க. எல்லாம் சொல்லுங்க, சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, நிறைய பேருக்கு இது விளங்கல. சத்துருவனுடைய சகல வல்லமைக்கு மேல நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காத்தை உண்டாக்கி, புயலை உண்டாக்கி, கடலை கொந்தளிக்க வச்சது அதனுடைய வல்லமை, சத்துருவனுடைய வல்லமை. இட் இஸ் a manifestation of the work of the evil spirit. அது ஏன் நடந்தது? அது பிசாசினுடைய வல்லமையினால நடக்குது. நல்லா கவனிக்க வேணும், பைபிளை கரெக்டாக வாசிக்கணும். பைபிளில் க்ளீனாக சொல்லியிருக்குது, பிசாசு தான் யோபுடைய வாழ்க்கையும் கெடுத்தவன், கடவுள் தான் அவனை ஆசீர்வச்சவர், கடைசியில் கடவுள் தான் அவனை விடுவிச்சு எல்லாத்தையும் ரெட்டிப்பாக திரும்ப அவனுக்கு கொடுத்தவரும் கர்த்தர் தான். பிசாசை கடவுளாக்கிடக்கூடாது, கடவுளை பிசாசை ஆக்கிடக்கூடாது, கருப்பை வெள்ளையாக்கி வெள்ளையை கருப்பாக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும், தப்பாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. காற்றையும் கடலையும் கடவுள் அனுப்பிச்சிருப்பார் பிரதர், அது கடவுள்கிட்டேருந்தே வந்திருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் ஏசு எந்திரிச்சு காற்றே கடலே இறையாதே அமைதியாருன்னாரு, அதட்டுறாரு. யார் அதட்டுறாரு? கடவுளை அதட்டுறாரு. ஹலோ, கடவுள்கிட்டேருந்து வந்துருச்சுன்னா கடவுளை ஏன் அதட்டுறாரு? இவர் கடவுள்கிட்டேருந்து வரலைங்க, அதனால தான் அதட்டுறாரு. ஏன் அதட்டுறாருன்னு சொன்னால், அது வெறும் சாதாரண ஒரு இயற்கை சக்தி மட்டுமல்ல, அது பிசாசினுடைய கிரியையாக இருக்கிறது. அதனால தான் அதட்டுகிறார், அந்த பிசாசுக்கு விளங்குகிறது.
அதனால தான் பிசாசு சில நேரத்தில் அப்படி கொந்தளிக்க பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை எழுப்புகிறான் பாருங்க. காற்றையும் கடலையும் கொந்தளிக்க வைக்கிறான் பாருங்க. சில நேரத்தில் ஒரு புயல் மாதிரி ஒன்றை உண்டு பண்ணுகிறான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ கர்த்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல, கர்த்தர் தான் ஒரு புயல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு, இப்போ ஒரு புயல் வீசிட்டு இருக்குது, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தாவே எதுக்கு அனுப்பிச்சிருன்னு. சரி தான் போங்க, அதுக்குள்ள கப்பல் கவுந்து எங்கே இருப்போமோ சொல்ல முடியாது. சீக்கிரம் எழுந்திரிச்சு காற்றையும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா கவுத்து போடாது. அதுக்கு தான் வந்திருக்குது. அது எப்படியாவது அழிக்க வேணும் என்று வந்திருக்கு. நீங்கள் நினச்சிருக்கீங்க கடவுள் தான் அனுப்பிச்சிருக்கிறார். கிடையாது, கடவுள் அனுப்பலை. அதனால தான் இயேசு உடனே எந்திரிச்ச உடனே எல்லாம் அமைதியாக இருங்கள், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் அனுப்பியிருக்கிறார், நம்ம எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம் மாறுங்கள் நர. எந்திரிச்ச உடனே காற்றே கடலை அமைதியாரு இறையாதுன்னாரு. ஏன்னா நாங்கள் அக்கறை போகிறோம், அங்கே போய் சோந்தரிக்கிற வேலையில் இருக்கிறோம். நான் பயப்பட போகிறதில்ல, இவங்களை மாதிரி விசுவாசிக்கிறேன். நான் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறேன். வார்த்தையை பேசுகிற போது அந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறார். அந்த விசுவாசம் போய் அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறது. உலகத்தை உண்டாக்குன விசுவாசம் இப்போ அந்த உலகத்தை கொந்தளிக்கிற உலகத்தை அமைதிப்படுத்துகிறது. இருக்கீங்களா? அப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறோம்ன்றதுல கரெக்டாக இருக்க வேணும். சத்துருவின் சகல வல்லமையின் பேரிலும் நமக்கு அதிகாரம் கொடுத்துரு. எல்லாம் சொல்லுங்க, சகல வல்லமையின் பேரும். அப்போ அது காற்றாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது 1008 காரியங்களாக இருக்கலாம். எந்தெந்த வகையிலோ எந்தெந்த ரீதியிலோ பிசாசானவன் எப்படியோ கொண்டாடுறான், சில காரியங்களை உபயோகப்படுத்துகிறான். இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அவன் பயன்படுத்துகிறான், நம்மளை கவுக்கிறதுக்கு, நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுகிறான். ஆனால் நமக்கு என்ன தெரியும், எப்படி பண்ணிட்டு போட்டுமே, நமக்கு என்ன, அவனுடைய சகல வல்லமையின் மேலும் நமக்கு அதிகாரம் இருக்குது. அது என்ன வல்லமை யூஸ் பண்ணட்டும், அவன் காற்றடிக்கட்டும் புயல் அடிக்கட்டும் என்ன இருக்கட்டும், சகல வல்லமையின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவே அறியாயோ கர்த்தராமனாதி தேவன் பட்சத்தில் இருக்கிறான். அஞ்சாதே ஆத்துமாவே அமர்ந்திரு, இனியும் வளர்க்கரத்தான் பலன் தந்து தாங்குவா. உயர்ந்து கழுகை போல நான் எழும்புவேன், நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். தேவரீ போவதில்லை வழி, உங்கள் ஆச்சரியம் உண்மை என்றுமே நான் நம்புவேன். உயர்ந்து கழுகை போல நான் எழும்புவேன், நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். தேவரீ சோர்ந்து போவதில்லை வழி, உங்கள் ஆச்சரியம் உண்மை என்றுமே நான் அறியாயோ கர்த்தராமனாதி தேவன் பட்சத்தில் இருக்கிறார். அஞ்சாதே ஆத்துமாவே அமர்ந்திரு, நீதியின் வலக்கரத்தால் பலன் தந்து தாங்குவார்.